இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த டைம்ல அமெரிக்காவை சேர்ந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ஜெர்மனியை சேர்ந்த நாசி படைக்கு எதிராக தானே போரிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த நாசி படையோட கம்யூனிகேஷனுக்கு உதவிகரமாக இருக்கிற ஒரு ரேடியோ டவரை அவங்க இடத்துக்குள்ளேயே போய், அதாவது ஜெர்மனிக்குள்ளேயே போய் அதை அழிக்கிறதுக்காக ஆஃபீஸர்ஸ் அனுப்பி விடுறாங்க. ஆனால் அங்கே போன இடத்துல அங்கே நாசி படையை சேர்ந்தவங்க பயோவாருக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. போரில் இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாரோட பாடியும் வீணடிப்பதற்கு பதிலாக அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் உயிர் கொடுக்க முடிஞ்சதுன்னா மறுபடியுமே அவங்கள போருக்காக பயன்படுத்தலாம்ல. சிம்பிளா சொல்ல போனா ஜாம்பியா மாத்தி வச்சிருந்திருக்காங்க. நாசி படையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு ஜாம்பி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்களாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் 2018 ரிலீஸ் ஆன ஓவர்லார்ட் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப்பையும் போட்டு விட்டுருங்க. பிளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஏர்கிராஃப்டில் இரண்டாம் உலக போருக்காக ஏகப்பட்ட ஆளுங்களை ஹோம் டவுன்லேருந்து யூஎஸ்லேருந்து அனுப்பி வைக்கிறாங்களா. ஏகப்பட்ட ஃப்ளைட்டுங்கிறது பறந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற ஆளுங்க ரொம்ப முக்கியமாக அந்த பிளாக் கலரில் ஒரு நபர் இருக்கிறார்ல, ஸோ அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவங்களோட டீம் தான் இப்போதைக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு ரேடியோ டவரை காலி பண்ணுறதுக்காக போகணும். அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். அண்ட் இந்த இரண்டாம் உலக போரில் யூஎஸ் கூட மற்ற நாட்டை சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் ஜெர்மனிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி இருப்பாங்கல்ல. சோ அந்த அலையன்ஸ்ல இருக்கிற சில சோல்ஜர்ஸ்மே உள்ள இருக்க செய்வாங்க. எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த ஒரு வேலை சம்பந்தமா ஏகப்பட்ட புரோட்டோகால்லாம் இருக்கும்ல. சோ என்ன வேலை, எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பசங்க தெரிஞ்சு வச்சிருக்கானுங்களான்னு சும்மா ஒரு ஆலோசனைக்காக இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ரேடியோ டவர் அவங்க ஒரு சர்ச் மேல அமைச்சிருந்திருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா நீங்களே ஏதாவது நல்லதா யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க, நீங்களே சொல்லிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்களா. அந்த ஆபீசர் சொல்றான், அந்த ஒரு சர்ச்சுக்கு கீழே அவனுங்க வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த ரேடியோ டவர் அழிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சர்ச்சு கீழே என்ன இருக்குங்கிற மேட்டரையும் நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சே ஆகணும், என்ன புரியுதா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான். புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதி அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பானுங்களா. ஸோ அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தோட தூக்கமும் கலையுது. காரணம் எதிரி நாட்டு மேல பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் தொடர்ந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க லிட்டரலி இது ஒரு சூசைட் மிஷன் தான். கூட வந்திருக்க ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் அவங்க கண்ணு முன்னாடியே வெடிச்சு செதறுது. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஒரு லொகேஷன்ல கொண்டு போய் இவங்களை இறக்கி விடணும் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து ஏர்கிராஃப்டை பொத்துக்கிட்டு புல்லட்லாம் உள்ளேயே வர ஆரம்பிச்சிருது. ஒரு பாயிண்ட்ல இவங்க வந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்டும் உடைய அவள் தான் மொத்த பேருமே வெளியில விழுகிறாங்க. நம்ம ஹீரோலாம் அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு சின்னோண்டு பூச்சி மாதிரி அப்படி இப்படின்னு தள்ளாடி எப்படியோ பேராஷூட் வழியா தண்ணியில வந்து லேண்ட் ஆகுறான். ஒரே ஒரு புல்லட் இறங்கி இருந்தாலும் ஏர்லயே சும்மா சின்ன பின்னமா ஆயிருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தண்ணியில இருந்து வெளியில வந்துட்டு தங்க கூட ஃபிளைட்ல வந்து வேற எவனாவது இருக்கிறானா அப்படின்னு பொறுமையா இவன மாதிரியே பேராஷூட்ல சில பேர் லேண்ட் ஆயிருந்திருப்பாங்கல்ல, அப்படி யாராவது இருக்கிறானுங்களா என்ன ஏதுன்னு தேடி வர ஒரு இடத்துல துப்பாக்கி ஒன்று இருக்கும். அதை எடுத்துக்கிறான். கூடவே மரத்துல ஒரு பாடியுமே இருக்கும். ஏர்ல வரும்போதே அவனை காலி பண்ணிட்டாங்க போல. ஸோ அப்படியே மரத்துல சிக்கி இருக்கான். சரின்னு வேற யாராவது இருக்கிறாங்களான்னு அவன் பொறுமையா தேடி வரக்குள்ள அவனோட ஃபிளைட்ல இருந்த அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் இருக்கிறான்ல அவங்க இருக்கிறான். ஆனா நாசி படைக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஹீரோ அவ்வளோ பேர் இருந்த போதிலும் உதவி பண்ணலான்னு இருக்க கரெக்டா பின்னாடி வந்த இன்னொரு ஒரு சோல்ஜர் ஹீரோட வாயை பொத்திட்டு சும்மா நீயும் போய் செத்துறாதங்கிற மாதிரி ஹீரோவை தடுக்க அங்கிருந்து அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் அந்த நாசி படையை சேர்ந்தவங்க காலி பண்ணிட்டு காரி துப்பிட்டு அங்கிருந்து போவானுங்க. உடனே ஹீரோவும் நம்மால் ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கிறான், அதை வேடிக்கை பார்க்க சொல்ற இடம்னு கேட்டதுக்கு ஹீரோவை காப்பாத்தின அந்த ஒரு ஆளும் நாம இங்க வந்தது ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக கிடையாது, மிஷனை முடிக்கிறதுக்காக, ஆகையால் அதுதான் நம்மளோட ப்ரியாரிட்டின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் பொறுமையா அங்கிருந்து நகர ஆரம்பிக்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பேரை மீட் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வேற பிளைன்ல இருந்து வந்தவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மிஷனுக்காக தானே போகிறோம், அதனால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 5 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு என்னமோ தெரியல. அசால்ட்டா அவனுக்கு நடந்து வர திடீர்னு ஒரு லேண்ட்மைன் வெடிக்குது. அவ்வளோதான் 5 பேரும் க்ளோஸ்ல இருந்து இருப்பாங்க. ஒருத்தன் காலி எப்படியும் அந்த லேண்ட்மைன்ல காலை வச்சுவேன், மற்றவங்க எல்லாருக்கும் செம்மையா கேர் ஆயிருந்திருக்கும். ஒருத்தன் தானே செத்தான், இன்னும் நம்ம 4 பேர் உயிரோட தானே இருக்கிறோம், அதனால வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு அவங்களோட துப்பாக்கியில இருக்கிற கத்தியை வச்சு சும்மா தரையை வந்து குத்தி குத்தி பாக்குறாங்க ஏதாவது இரும்பு பொருள் மாதிரி இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் மெதுவா காலை எடுத்து வச்சு பயத்திலேயே வராங்க. ஒரு இடத்துல தண்ணி குடிச்சு மூஞ்சி எழும்பிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வருத்தப்படுறான். லைக் நம்ம கூட இருந்த ஒருத்தன் ஒரே செகண்ட்ல கண்ணி வெடியில காலை வச்சு இல்லாம போயிட்டான், என்னால சுத்தமா நம்பவே முடியலன்னு சொன்னதுக்கு நீயும் பக்கத்துல தானே இருந்த, உயிரோட தானே இருக்கிற, அப்போ ஒழுங்கா வேலையை பாடுறாங்கிற மாதிரி கூட இருக்கிற தாடிக்காரன் சொல்றான். அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அப்ப யாரோ வர மாதிரி தெரியுதா. இவனுங்களும் கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணா அது ஒரு லேடியா இருக்கும். திரும்பி பார்க்காம அப்படியே போயிருந்தா விட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா திரும்பி பார்த்தங்காட்டி எங்கேயாவது போய் நாசி படைக்கிட்டு நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருவாளோன்னு
அவளை பிடிச்சு அமைக்கி நம்ம ஹீரோவால ஜெர்மன் பேச முடியுது. அதனால அவன் தான் கம்யூனிகேட் பண்றான், ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறான். இப்போதைக்கு இவங்க அந்த ஒரு சர்ச்ல இருக்கிற டிரான்ஸ்மிட்டரை தானே அடிச்சு காலி பண்ணி ஆகணும், இந்த ரேடியோ டவரை. ஆகையால் அந்த சர்ச் வந்து இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு, நீ அந்த ஊரை சேர்ந்தவளா புள்ளன்லாம் கேட்கும்போது ஆமா அந்த ஊரை சேர்ந்தவள் தான். அப்புறம் என்ன வகையா மாட்டிக்கிட்டா, அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு எங்களை கூட்டிட்டு போங்கிற மாதிரி அவளை மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் அவ சேஃப்டிக்காக கையில ஒரு கத்தியை வச்சிருந்திருப்பா, அந்த கத்தியை பிடிங்கிருப்பாங்க, அதை திருப்பி ரிட்டர்ன் பண்றாங்க. உன் சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு சின்ன பைசூல் பண்ண வேண்டியது இருக்குது, அதை முடிச்சிட்டு நாங்களா கிளம்பிடுவோம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவ கூட போறாங்க. நேரா அந்த பிள்ளையோட வில்லேஜுக்கும் போயிட்டு ஒரு இடத்துல நின்று சரி உன் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு விசாரிக்க, தன்னோட தம்பியும் ஆன்டியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலுமே அந்த தாடிகாரனால அதை நம்ப முடியல. ஆகையால் ஹீரோ கிட்ட அந்த பிள்ளைய வச்சு இதே இடத்துல இரு, நாங்க போய் அவளோட வீட்டுல உண்மையாலுமே 2 பேர் தான் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு வரோன்ட்டு மிச்சம் 3 பேரும் கண்ணை எடுத்துட்டு போவாங்களா. ஹீரோவும் அந்த பிள்ளையும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப சடனா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி ஜன்னல் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோவும் அவங்களோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒளிஞ்சுக்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு லேடியுமே ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு இப்படி ஹீரோயின் வெளியில இருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி வெளியில சுத்தக்கூடாது போல, ஆபீசர்ஸ் வந்து பாருங்க இந்த புள்ள பாருங்க இப்படி வெளியில சுத்திட்டு இருக்குங்கிற மாதிரி அவ கத்தியோட அந்த இடத்துல சில நாசி படையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு என்னடி என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அவளோட பேக் எல்லாத்தையும் பிடிச்சு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் பொறுமையா அந்த ஒரு குழிக்குள்ள இருந்துகிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நாசி படையை சேர்ந்த ஒரு கேப்டன் ஒருத்தன், அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல, சோ அதனால மற்ற ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் இல்ல இவ்வளவு எல்லாம் விசாரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவளை போக விட்டுறான். இந்த கேப்ல ஹீரோவும் அந்த குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான்ல, பிளஸ் ஆல்ரெடி அவன் கூட வந்தா மிச்சம் 3 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தானே போறதா இருந்திருப்பாங்க, ஹீரோனோட வீட்டுக்கு. அதனால அவனும் கொஞ்சம் பதுங்கி பதுங்கி போனா அவனுங்க அங்கதான் வெளியில தான் உட்காந்து இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஆரம்பத்துல ஹீரோயின் மேல ஒரு பயம் இருந்திருக்கும், ஒருவேளை நம்மளை கூட்டிட்டு போயிட்டு அந்த நாசி ஆளுங்க கிட்ட போட்டு கொடுத்து வந்துருவாங்களோன்னு. ஆனா ஹீரோயின் கிட்ட அந்த சோல்ஜர்ஸ் பிஹேவ் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவளுக்கே நாசி படையை சேர்ந்தவங்களை பிடிக்காது போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த ஹீரோயினும் ஆமா பிடிக்காதுதான், என்ன உள்ள வரலையா அப்படின்னு கேட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரா. ஆனா அவங்களும் பொறுமையா மாடியில ஏறி வரும்போது ஒரு ரூம்ல இருந்து சம்திங் ஏதோ ஒன்னு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. என்னதுன்னு கேட்டா அது என்னோட அத்தை தான், என்னோட ஆன்டி தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா ஏதோ மிருகம் உருமுற மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு மாதிரி சைஸா பாத்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன இது அப்படி என்ன நோய் வந்திருக்கு இப்படி உரும்புறாங்களேன்னு. கூடவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அது ரொம்ப குட்டி பையனா இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாரையுமே வந்து அவளோட வீட்டோட அட்டிக்கு ஒன்று இருக்கும், பரன் இருக்கும், அங்கதான் கூட்டிட்டு போய் வச்சிருந்திருப்பா ரகசியமா. இப்போதைக்கு இவனுங்க 4 பேர் மட்டும்தான் இருக்கிறானுங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த ரேடியோ டவரை இவங்க காலி பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன மாதிரி பிளான் போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே வெளியில ஏதோ அலற மாதிரியான சத்தம் கேட்குமா. எட்டி பார்த்தா வேற வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள ஷூட் பண்ணி அங்கேயே அந்த நாசி படைகள் சாகடிக்கிறாங்க. இத்தனைக்கு அது அவங்களோட மக்கள் தான். புள்ள என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது இது எப்பவும் நடக்கிற விஷயம் தான், என்னோட பேரண்ட்ஸையும் அவனுங்க அப்படிதான் கொண்டானுங்க, ஈவு இறக்கம் இல்லாத நாய்ங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. ஸோ இந்த நாசி படையை சேர்ந்தவங்க அவளோட பேரண்ட்ஸையும் காலி பண்ண காரணத்தால தான் இவளுக்கு அவளுங்களை பிடிக்கல. ஆனா இப்போ அதை பத்தி கவலைப்படணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, ஏன்னா எப்படியும் வெளியில நிறைய நாசி ஆளுங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இவங்க மொத்தமா இருக்கிறதே 4 பேர் தான். ஒரிஜினல் பிளான் படி ஒரு 10 சோல்ஜர்ஸ் அது வர வேண்டியதா இருக்கு இந்த ஒரு டவரை காலி பண்றதுக்கு. ஆனா 4 பேர் தான் இருக்கிறாங்க போது பார்த்து பக்குவமா இந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற 4 பேருக்கும் தெரியுது. இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாறி மாறி ஒவ்வொருத்தனையும் கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுங்களும் ரூம் விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அட்டிக்ல இருந்து இறங்கும் போது ஹீரோயினோட ஆன்டி திருப்பியுமே சம்திங் ஏதோ வித்தியாசமான சத்தம் எழுப்புற மாதிரி தெரியுதா. அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னு பயங்கர ஆர்வத்தோட போய் அப்படியே கதவுக்கு முன்னாடி இருந்து எட்டி பாக்குறான். உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு அவனும் பார்த்துக்கிட்டே சைலோட திரும்பி பார்த்துட்டு திருப்பி பார்த்தா பேய் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களோட உடம்புல ஒரு மாதிரி கொப்பளமா வந்து ஒரு மாதிரி இருக்க. பின்னாடி வந்த ஹீரோயின் தான் கதவை சாத்திட்டு நான் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேனே, அப்படி இருக்க எதுக்கு தேவையில்லாம இதையெல்லாம் வந்து நீ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ சொன்னதான் இருந்தாலும் ஆன்டிக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவளுக்கும் தெரியல. என்கிட்ட ஏன் கேட்குற, போய் அந்த ஜெர்மன்ஸ் கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்றா, நாசி கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்றா. கடைசியா அவங்க சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் திருப்பி வரும்போது அவங்களோட நிலைமை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஏற்கனவே நம்ம கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி அந்த சர்ச்சில் சம்திங் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு ஹீரோவுக்கு புரியுது. அதுக்கப்புறம் இவங்க மொத்தமா 4 பேர் இருந்திருப்பாங்களா, அதுல 2 பேர் வந்து வெளியில கன் எடுத்துட்டு வந்துருப்பானுங்க அந்த சர்ச்சுக்கு போகலாங்கிற மாதிரி. அதுவே ஹீரோவுக்கு அந்த பாராஷூட்ல இருந்து வந்ததுல சில அடிகள்லாம் பட்டிருந்திருக்குமா. ஆகையால் அந்த காயங்கள் எல்லாத்தையுமே அந்த புள்ள தான் கிளீன் பண்ணிட்டு பிளஸ் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவன் கூட சும்மா பால்லாம் விளையாடும் போது அவளுக்கு ஓரளவுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை வருது. ஸோ சோல்ஜர் அப்படிங்கிறங்காட்டியே ரஃப் அண்ட் டஃபாலாம் இல்லாம ஓரளவுக்கு கன்சர்னிங்கா இருக்கிற காரணத்தால அவளுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது
தான் இந்த மாதிரி ஆமா ஏன் உன்னோட பேரண்ட்ஸ் அவங்க கொலை பண்ணுனாங்கன்னு கேட்டதுக்கு இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தன் இருக்கிறான். ஏதோ சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்லாம் சொல்லுவான். அதுக்காக ஆளுங்கள கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா இவனுங்க சயின்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஏதோ கூட்டிட்டு போய் கொலை பண்றதுக்காக ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு இவ பேசும்போது, ஆனா இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு அந்த நாசி படையை சேர்ந்த ஆளுங்களா வராங்களா. அந்த வண்டி சத்தம் கேட்ட உடனேயுமே அதே வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ பிளஸ் அந்த தாடிக்காரனுமே இன்னும் அட்டிக்குல தான் இருப்பான் போல. இவங்க 2 பேரும் அங்க மேல வந்து மறைஞ்சுக்கிறாங்களா. ஈவன் நம்ம ஹீரோனோட தம்பிக்காரர் இருக்கிறான்ல, அவனுமே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். யூஸ்வலி அவங்க வீட்டுக்கு வருவாங்க போல. எப்ப வந்தாலுமே இதே மாதிரி தான் அந்த தம்பிக்காரன் ஒளிஞ்சுக்குவானோ என்னமோ கரெக்டா போய் ஒளிஞ்சுக்கிறான். சரி அப்போ நம்ம ஹீரோயினை தான் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதான் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாசி குரூப்போட கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் டெய்லியுமே ஹீரோயினோட வீட்டை விசிட் பண்றதா வழக்கமா வச்சிருந்திருக்கான் போல. அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்திருப்பானா. என்ன நடக்குதுன்னு ஹீரோவும் அந்த தாடிக்காரனுமே அந்த அட்டிக்கோட அதெல்லாமே மறக்கட்ட தானே. ஸோ அதோட பிளவு வழியா கீழே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னு. ஆகையால் தடுக்க போகலான்னு இருந்தா அந்த தாடிக்காரன் ஹீரோவை தடுக்கிறான். பொறுமையாரு, அவளை காப்பாத்துறது நம்ம நோக்கம் கிடையாது, மாட்டிக்காம இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவனை அமைதியா உட்கார வச்சிருந்தாலும் ஹீரோயின் அந்த கேப்டன் கிட்ட இல்ல இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துழைக்கிற மாதிரி தெரியலையா. அவன் சும்மா இருப்பானா. அவனோட ஆளுங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறான். உள்ள வந்தவங்க அவளை ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில பேச ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ மேல அட்டிக்கில இருந்து சத்தம் வரும். அந்த குட்டி பையன் கையில வச்சிருந்த பாலை கீழே போட்டிருந்திருப்பான். அண்ட் இவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. யூஸ்வலி அந்த கேப்டன் நம்ம ஹீரோயினை விசிட் பண்ற வர டைம்ல அந்த குட்டி பையன் தூங்கி இருந்திருப்பான். அப்படியே தூங்குறான் அப்படின்னாலும் அவனோட ரூம்ல தானே தூங்கணும். ஏன் அட்டிக்குல இருந்து சத்தம் வருதுன்னு ஒரு சோல்ஜரை விட்டு போய் பார்க்க சொல்லும் போது நல்லவேளை அந்த பையன் கொஞ்சம் உஷாரா அந்த அட்டிக்கோட ஸ்டெப்ஸ் கிட்டே வந்து நிப்பானா. ஸோ அந்த சோல்ஜர்ஸும் பார்த்துட்டு சரி இந்த குட்டி பையன் தான் முழிச்சிருந்திருக்கான் போலேன்னு பெருசா கண்டுக்கல. ஆனா இன்னும் ஒரு 2 ஸ்டெப் மேல எடுத்து வச்சு வந்திருந்தானுங்கன்னா ஹீரோவும் தாடிகாரனும் அவனுங்களை போட்டிருப்பானுங்க போல. அதுக்கப்புறம் அவனோட கூட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் போக வச்சுக்கிட்டு அந்த கேப்டனுமே ஹீரோயின் கிட்ட உன் ஆன்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, ஏன் உன் தம்பிக்கு நீ அதே நடக்கணும்னு விருப்பப்படுறியா அப்படின்னு மிரட்டுறான். ஒன்ஸ் ஹீரோயினோட பேரண்ட்ஸை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் உன்னோட ஆன்டிக்கு என்ன நிலைமையாச்சோ அதுவே உன் தம்பிக்கும் ஆகணுமா அப்படின்னு அவளை மிரட்டி தான் இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். சின்ன குழந்தை பாவம் புண்ணியம் அதெல்லாம் இவனுங்க பாக்குற ஆளுங்க கிடையாது. ஆகையால் ஹீரோயின் அவங்களோட விருப்பத்துக்கு இணங்கி போக அப்போ அந்த கேப்டனோட தலையில ஹீரோ கண்ணை வைக்கிறான். பிளஸ் அந்த தாடிக்காரனுமே கேப்டனோட மூஞ்சிலே ஒரு டிச் அடிச்சு விட்டு படுக்க போட்டுட்டு சரி எப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேப்டனை தேடி அவனோட ஆளுங்க வரதான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடியே ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஆல்ரெடி இவங்க ஆளுங்கள 2 பேர் அந்த சர்ச்சுக்கு போயிருந்திருப்பாங்கல்ல. ஆகையால் அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி ஹீரோவும் தேடி வருவானா. ஊருக்குள்ள அந்த நாசி படையோட ட்ரக்குங்கிறது அங்கிட்டும் இங்கிட்டும் உலாவிக்கிட்டே இருக்க சரி ஊர் வழியா போனா மாட்டிக்கோன்னு சொல்லி ஹீரோ காடு வழியா சுத்தி போறான். அண்ட் அப்படி போகும்போது அந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பங்கர் மாதிரி ஒன்று இருந்திருக்கும் போல. அங்க இருந்து பயங்கர பாதுகாப்போட ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு வண்டியில வித்தியாசமான மியூட்டேட் ஆன மாதிரியான சில மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அதே இடத்துல ஃபிளேம் த்ரோயரை பயன்படுத்தி எரிச்சு சாம்பலாக்குறாங்க. என்னடா அந்த ஆளுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு சொல்லி ஹீரோக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. சரி இவனுங்க கண்ணில் படாம அப்படியே சுத்தி அந்த சர்ச்சுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சுத்தி வர ட்ரை பண்ணுவானா அந்த காட்டு வழியா. ஆனா இப்ப பாதையில ஒரு ட்ரக்கு போகிற மாதிரி இருக்க அவன் ஓரமா போய் படுத்துக்குவான் புல்லுக்குள்ள. ஆனா அந்த இடத்துல ஒரு நாய் வந்து நிற்கும். அவ்வளவுதான், வேற வழி இல்லாம அந்த நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்போ ஒரு ட்ரக் ஒன்று கிராஸ் ஆச்சுல அந்த ட்ரக்ல ஏறிக்கிறான். அண்ட் உள்ள ஏறுனா ஏகப்பட்ட பிணங்கள் இருக்குது. அந்த பிணங்கள் எல்லாமே யூஎஸ் சோல்ஜர்ஸ் தான். வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது ஏகப்பட்ட பேர் கீழே வந்து இறந்துருப்பாங்கல்ல, அந்த பாடிஸா இருக்கும். அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோ முடிவு பண்ணிடுறான், கண்டிப்பா இந்த பாடிஸ் எல்லாத்தையும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடத்துக்கு தான் கொண்டு போக போறாங்கன்னு. அந்த வண்டிக்குள்ளேயே சேஃபா இருக்க அதே மாதிரி அந்த ஒரு வண்டியும் நேரம் அந்த பங்கருக்குள்ள தான் போகுதா. உள்ள போனோன்னே ஒவ்வொரு பாடியா வெளியில எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எடுக்கிற அந்த கேப்ல ஹீரோ அங்க இருந்த ட்ரக்ல இருந்து வெளியில வந்துட்டு யாரும் பார்க்காதபடி அங்க இருக்கிற அந்த சென்டருக்குள்ள போறானா. பயங்கர பதட்டத்துல இருப்பான். யாராவது வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே பொடன்னு பெருசா முழிச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அதுல வென்டிலேஷனுக்காக ஒரு சின்ன ரவுண்டா ஓட்ட மாதிரி வச்சிருந்துருப்பாங்களா. அது வழியா எட்டி பாக்குறான். பார்த்தா சம்திங் இது ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு தெரிய அருமை இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதுக்குள்ளதான் வச்சிருக்கானுங்களா அப்படிங்கறதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கூடவே அங்க இருக்கிற அந்த நாசி படையை சேர்ந்தவங்க எல்லாருமே சம்திங் ஏதோ ஹெட்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே இருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ரேடியோ டவர் அப்படிங்கறது இங்க அந்த சர்ச்ல தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த மாதிரியான
மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டும் கூடவே அந்த ரேடியோ டவர்ல இருந்து வர சிக்னல்ஸையும் இவங்க கேதர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறானா. இதே நேரத்துல அந்த சர்ச்சுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 சோல்ஜர்ஸ் தனியா வந்து இருப்பானுங்கள. எங்கத்த போறது, வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த சர்ச்சில் ஆளுங்க இல்லாத மாதிரி தெரியும். கிட்ட வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. பேரலா ஹீரோவும் அந்த லெபார்டரியில ஏதாவது இருக்குமா அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கும் போது இங்க என்ன நடக்குதுங்கிற மேட்டரை முதல்ல அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்றான். அப்படி பார்க்கக்குள்ள ஒரு லேப்ல சம்திங் ஏதோ பேக் மாதிரி வச்சு அதுக்குள்ள எல்லாம் வந்து ஆளுங்களை நப்பி வச்சிருந்திருக்கானுங்களா. அந்த பேக்கோட ஜிப்பெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு என்ன உயிரோட உடம்புலாம் வருதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு ரூமுக்கு போனா அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன்லாம் நிறைய வச்சிருந்திருக்காங்க. சம்திங் ஏதோ ஒரு சீரம் மாதிரி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த சீரமை வச்சுதான் இதெல்லாம் பண்றானுங்களோ அப்படின்னு ஹீரோ அதை எவிடன்ஸுக்காக எடுத்துக்கிறானா. அப்ப யாரோ காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவனும் உதவி பண்ணலான்னு போய் பார்த்தா தலையை மட்டும் கழட்டி வச்ச மாதிரி ஒரு லேடி அங்க பேசிக்கிட்டு இருக்க. செமையா பயந்து போயிருவான். பக்கத்திலே இன்னொரு நபர் அனத்துற மாதிரி தெரியா. அது யாரான்னு பார்த்தா அது ஹீரோ கூட ஃபிளைட்ல வந்த ஒரு பையனா இருக்கும். பேரு ஜேக்கப். அவனோட பாடியில சம்திங் ஏதோ டியூப் எல்லாம் இன்செர்ட் பண்ணி அவனை உயிரோட வச்சிருந்திருக்காங்களா. அப்போ அவங்க யாரோ வர மாதிரி தெரிய சரின்னு ஹீரோ பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறான். உள்ள வந்த சில சயின்டிஸ்ட் எல்லாரும் அங்க இறந்து போன ஒரு அமெரிக்கன் சோல்ஜரோட ஒரு பாடியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாடியில அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன பாடிங்கிறது மூவ் ஆக ஆரம்பிக்குதா. என்னடா நடக்குதுன்னு சொல்லி ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்கும். ஒன்ஸ் அவனுங்களா ரூமை விட்டு போன உடனே ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜேக்கப்போட பாடியில இருக்கிற அந்த டியூப் எல்லாமே வெளியில எடுக்க அவனுக்கு பயங்கரமா வலிக்கும். இருந்தாலும் வேற வழி இல்லை, எப்படியோ அவனை அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு அங்க ட்ரைனேஜுக்கு ஒரு வழி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்க இருக்கிற கம்பியெல்லாம் உடைச்சு அந்த ட்ரைனேஜ் வழியா எப்படியோ அவனை வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். இதே நேரத்தில் அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வழியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 சோல்ஜர்ஸ் போயிருந்திருப்பானுங்களே. ஆனா அவனுங்களால முடிஞ்சிருந்திருக்காது. அதனால திருப்பி அங்க வீட்டோட அட்டிக்குள்ள தான் கொண்டு வந்திருப்பானுங்க. இவங்க 2 பேரும் அந்த தாடிக்காரங்கிட்டையும் ஆமா எங்கடா ஹீரோவை ஆள காணாமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ ஜேக்கப்பை கூட்டிட்டு வர இவனை எங்கடா இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க என்ன ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, சம்திங் என்னென்னமோ பண்றானுங்க அப்படிங்கிற எல்லா மேட்டத்தையும் பயங்கர பதட்டத்தில் அப்படியே கொட்டிக்கிட்டு இருப்பான் வாயிலிருந்து. ஏன்னா ஹீரோ ஒன்றும் ட்ரெயின்டு சோல்ஜர் கிடையாது. அவன் ஊருக்குள்ள சும்மா சுத்திட்டு இருந்த ஒருத்தன் போருக்கு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் அவ்வளோ பதட்டத்தில் இருப்பான். கூடவே அந்த ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும்ல அதையும் எடுத்து காட்டும் போது சரின்னு அந்த தாடிகாரன் இன்ஜெக்ஷனை கொண்டு போயிட்டு அந்த கேப்டன் கிட்ட கேட்குறாங்க, இது என்னது, இதை வச்சு நீங்க மனிதர்களை என்ன பண்ண ட்ரை பண்றீங்க, உங்க ஊர் மக்களை நீங்க என்னவா மாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு நான் வெறும் ஒரு மிலிட்டரி ஆள் மட்டும்தான், மற்றபடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது எல்லாமே அந்த டாக்டர் தான் கண்டக்ட் பண்றாரு, உனக்கு அப்படியே ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா அவரை போய் கேளு. ஆனா ரொம்ப முக்கியமா இது போர், இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்காக யாரு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அப்படி ஒரு விஷயம் தான் இதுவும். போர்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில பேரை தியாகம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படிதான் உன்னோட பேரண்ட்ஸையும் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோயினை வேற வெறுப்பேத்தி விட அவ டக்குன்னு எமோஷனல் ஆகி ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளோட காலிலேயே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை அனுப்பி விட்டுறாங்க. நம்ம தாடிக்காரனும் எவ்வளவுதான் விசாரிச்சாலும் வாயில இருந்து உண்மை வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகையால அவன் கைகளை தூக்கி மேல கட்டிட்டு அந்த கேப்டனை போட்டு தாடிக்காரன் அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ தடுக்க போவானா, ஹீரோக்கும் சேர்ந்த ஒரு அடி விழுகும், பொத்திட்டு போய் கீழே வெயிட் பண்றாங்கிற மாதிரி தாட்டி விட்டுருவாங்க. சரின்னு அடி வாங்கின ஹீரோவும் அப்படியே வெளியில வந்து நின்றுக்கிட்டு சும்மா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ என்னன்னா இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லுவா. ஏன்னா ஒன்ஸ் போர் ஆரம்பிச்சதுல இருந்தே நிம்மதியா அவ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்திருப்பாளாமா, இப்ப பார்த்தா என் நிலைமை இப்படி வந்து நிக்குதுங்கிற மாதிரி அவ புலம்பும் போது ஹீரோவும் அதான் சொல்றான், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சும்மா என் கார்டன்ல புல்லு வெட்டிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப பாத்தியா கையில கண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் அடுத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு இங்க வருவேன் அப்படிங்கிறத பத்திலாம் என் கனவுலையும் நினைச்சு பார்த்தது இல்லைங்கிற மாதிரி அவனுமே ஃபீல் பண்ண தான் செய்யறான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனுமே அந்த கேப்டன் எல்லாம் அச்சு முடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி செக்யூரிட்டிக்கு ஒரு 40க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் அந்த சர்ச் கிட்ட இருப்பாங்களாமா. அவங்களெல்லாம் தாண்டி போய் தான் அந்த இடத்துல நம்ம அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த ரேடியோ டவரை பிளாஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி சில பிளான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேப்டனையும் போய் கூட்டிட்டு வரலாங்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தன் போய் இருந்திருப்பானா, நைட்டு ஃபுல்லா வச்சு அடி அடி நடிச்சதுல அந்த ஆள் ஒரு மாதிரி கிறக்கத்துல இருப்பான். என்னடா செத்து போயிடானான்னு சொல்லி அவனோட கைகளில் இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்த்தா எல்லாம் ஆக்டிங்கா இருக்கும். அவன்கிட்ட இருக்கிற கண்ணையே பிடுங்கி அந்த ஆளை ஷூட் பண்றது மட்டும் இல்லாம தலையில கோணி மாட்டி இருக்கிறங்காட்டி கரெக்டா அடுத்து வந்த சோல்ஜர்ஸை ஷூட் பண்ணியிருக்க முடியாது, எப்படியும் அவனை பிடிச்சி அமுக்கிடுறாங்க. ஆனா அந்த கேப்டன் தான் ஒருத்தன் ஏற்கனவே ஷூட் பண்ணியிருப்பான்ல, ஸோ புல்லட் அடி வாங்கி அதே இடத்துல அவனோட உயிருங்கிறது பெரியது. என்ன பண்றதுன்னு புரியல, இவ்வளோ அச்சாக்கிறதையா இருந்துட்டுமே தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும்
இழக்கிறோமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹீரோ அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே அதை எடுத்து அந்த பையனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விடுறான். ஆனா பாடியில எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணும். என்னடா அது, அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஏதோ ரியாக்ஷன்லாம் வந்துச்சு, எதுவும் ஆகலையான்னு ஹீரோக்கும் வருத்தம் தான். சரி எது அப்படியே இருந்தா என்ன, வாங்க நமக்கான மிஷினுங்கிறதே இருக்கு, கிளம்பலாங்கிற மாதிரி கூப்பிட்டா திடீர்னு அந்த பையன் இறந்து போனவன் எந்திரிச்சு நிக்கிறான். நல்ல விதமா பேசுறான். தண்ணி துவைக்குதுடா அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்கிறான். பிளஸ் அவனுக்கு புல்லட் பாஞ்சிருக்கும்ல, அந்த ஓட்டையில கையை வச்சு நோண்டி பார்க்கும்போது அவனுக்கு வலி கூட தெரியலையாமா. போதாத குறைக்கு அவன் தண்ணி குடிச்ச அந்த ஸ்டீல் கேனை அவனால நொறுக்க முடியுது. சூப்பர் ஹியூமன் லெவல் பவர் இருக்குது. மாமி என்னடா பண்ணீங்க எனக்குன்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு பேபான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு சில நொடிகளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவனோட கைகள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவனோட உடல்ல சில சைடு எஃபெக்ட் எல்லாமே தோன்ற ஆரம்பிக்க சடனா அவனோட கழுத்தை அவனே உடைச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அவ்வளவுதான் ஒரு மாதிரி பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு என்னடா பண்ணன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்கலான்னு இருக்கு. தடுக்க வந்த மற்ற சோல்ஜர்ஸையும் போட்டு அடிக்கிறான். வேற வழி இல்லாம அந்த தாடிகாரன் தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணி அவனை காலி பண்றானா. என்னடா இங்க நடக்குதுன்னு அந்த கேப்டன் கிட்ட கேட்டா, 1000 பேரோட பலம் பொருந்திய 1000 நபர்களை உருவாக்குறதாண்டா எங்களோட பிளானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவானா. ஒரு மாதிரி நக்கலா சொல்லியிருந்திருப்பான். அதற்கு காரணம் திருப்பியும் அவன் எந்திரிச்சு நிக்க வேற வழி இல்லாம ஹீரோ தான் மண்டையிலே அடிச்சு அந்த துப்பாக்கியை வச்சு அவனோட தலை சட்னி ஆகிற அளவுக்கு அடின்னு அடிச்சு அப்படியே காலி பண்றான். ஆனா இந்த ஒரு கலவரத்துல அந்த கேப்டனை யாரும் கண்டுக்காம இருக்க அவன் அசால்ட்டா வெளியில வந்தவன் அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியில வரும்போது அவனை பிக்கப் பண்றதுக்காக ஆளுங்களா வந்திருப்பாங்க கரெக்டான டைமிங்க்கு. எங்கேயாவது எஸ்கேப் ஆயிர போறான்னு பின்னாடியே வந்து அந்த தாடிகாரன் ஷூட் அவுட் பண்றான். பிளஸ் மேல இருந்து மத்த ஆளுங்க ஷூட் பண்றதுன்னு சொல்லி வந்த அந்த நாசி படையை சேர்ந்த சில ஆளுங்களை காலி பண்றாங்க. என்னதான் அந்த கேப்டனை ஷோல்டர்லயே ஷூட் பண்ணியிருந்தாலும் அவன் எப்படியோ வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த பையனையும் கட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். சோ இப்ப எப்படியாவது தன்னோட தம்பியை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோயினும் அங்க இறந்து கிடக்கிற சில சோல்ஜர்ஸோட கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம பசங்களோட உதவியெல்லாம் அவ கேட்கற மாதிரிலாம் தெரியல, இருந்தாலும் ஹீரோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த தாடிகாரனும் ஆஸ் அ ஹையர் ஆஃபீஸரா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறது அந்த ரேடியோ டவரை காலி பண்றது தான். நம்மளோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும், மற்ற விஷயங்களை பத்தி சுத்தமா கவலை கிடையாது. ரொம்ப முக்கியமா இவளோட தம்பி எப்படி போனாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அவன் ஃபுல்லா கோல் ஓரியன்டா இருப்பானா. ஆனா ஹீரோ அதை எதையுமே ஏத்துக்கல. இல்ல நம்ம போறோம், அந்த லேப்ல தான் அந்த குட்டி பையனையும் வச்சிருந்திருப்பாங்க, அந்த ரேடியோ டவரையும் காலி பண்றோம், அடுத்தது லேபையும் காலி பண்றோம், அந்த குழந்தையும் காப்பாத்துறோம். எப்படி ஒரே கல்லுல 3 மாங்கா, கமான் ப்ளீஸ் நீங்களும் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லும் போது அந்த தாடிக்காரனுக்கு லைக் உயிரை பத்தி அவ்வளவு கவலைலாம் கிடையாது. ஆஸ் அ சோல்ஜரா இதை 3ஐயுமே பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அவனுக்கும் ஹீரோவோட உதவிங்கிறது தேவைப்படுது. அதனால சரின்னு ஒத்துக்கிறான். அதுவே அந்த கேப்டன் லெபார்டரிக்கு போயிருந்திருப்பான்ல, அந்த குட்டி பையனையும் கூட்டு வந்திருப்பானா. அந்த டாக்டர் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த கேப்டனுக்கு முகத்துல புல்லட் பாஞ்சிருந்திருக்கும் போல பயங்கரமான வலிங்கிறது இருக்கும். அங்க இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்து ஒரு 2-3 இறக்கிக்கிறான் அவனோட உடம்புலயே. அதை யூஸ் பண்ண சில நொடிகள்லயே அவனோட வலிகள் அப்படிங்கிறது சுத்தமா மறுத்து போகுது. அவனோட முகமே அப்படி சதஞ்சிருந்திருக்கும். பேரலா இங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் மொத்தமா 4 சோல்ஜர்ஸ் பிளஸ் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி 5 பேர் இருக்கிறாங்க. அதான் ஜேக்கப் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்துருப்பாங்களே, ஸோ அவனும் இருக்கிறான். அவன்கிட்ட வந்து சோல்ஜர் ட்ரெஸ் இல்ல. போன தடவை ஹீரோ அந்த லேபுக்குள்ள போகும்போது அந்த ட்ரக் வழியா போயிருந்திருப்பான். ஆனா எப்படியோ இப்போ சோல்ஜர்ஸ் அங்க இருப்பாங்க, அவங்களோட கண்ணில் எப்படி மண்ணை தூவிட்டு போகலாங்கிற மாதிரி அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல அவன் தான் ஒரு பிளானை வந்து சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போக, ஆனா அப்படி ஹீரோயின் வேணும்னே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர மாதிரி அங்க சுத்திக்கிட்டு இருந்த சில சோல்ஜர்ஸோட கண்ணில் பட்ட உடனேயுமே அதுல இருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. வண்டியில தான் சேஸ் பண்ணுவான். முடிஞ்ச அளவுக்கு அவளும் காட்டுல அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு கரெக்டா ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது அந்த சோல்ஜர் கிட்ட மாட்டிக்க அவனுமே இவளை பிடிச்சு ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா பின்னாடி அந்த தாடிகாரனும் ஹீரோவும் வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த சோல்ஜரை அவங்க அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வாய் ஏதோ ஒரு செலோடேப் வச்சு கட்டியும் கையை வந்து ஹேண்டில் பால்ல இருந்து எடுக்க முடியாத மாதிரியும் கட்டி வச்சிருந்திருப்பாங்களா. நேரா அந்த லெபார்டரிக்கு போற அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நிப்பான். ஒரு மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் என்னடா ஆச்சுன்னு சொல்லி வாயில இருக்கிற செலோடேப்பை எடுத்தா வாய்க்குள்ள ஒரு கிரெனேட் இருந்திருக்கும். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட்ங்கிறத ஏற்பட இப்போ அடிப்பட்ட அந்த சோல்ஜர்ஸை போட்டு தள்ளுறதுக்காக இன்னொரு 2 பேரை வந்து அந்த ஜேக்கப்பையும் இன்னொரு பையனையும் அங்க நிறுத்தி வச்சிருந்திருப்பாங்க. கன்னெல்லாம் வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்களா. ஸோ எப்படியும் இப்போ அந்த லெபார்டரிக்குள்ள பாதுகாப்புக்காக இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே வெளியில வருவாங்க. இந்த கேப்ல அந்த ட்ரைனேஜ் வழியா ஹீரோ தாடிக்காரனையும் நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு வருவான் அந்த லெபார்டரிக்கு. ஆனா உள்ள வந்தோடனே அந்த ரேடியோ டவர் அழிக்கிறது தான் முதல் கண்ணு வேலை அப்படின்னு தாடிக்காரனும் ஹீரோவுமே ஒன்னு சேர்ந்துக்கிறானுங்க. ஆகையால் ஹீரோயினுக்கு இவனுங்களோட மிஷனை பத்தி கவலை இல்லை. ஸோ தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக தனியா வந்துருவா. அப்போ 2 சோல்ஜர்ஸை கன் பாயிண்ட்ல பிடிச்சு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது பெண் தானே என்ன பண்ணிட போறா அப்படின்னு தெனாவட்டா இருந்தா ஷூட் பண்ணலாம் செய்யறா. இதே நேரத்தில் அந்த தாடிக்காரனும் அந்த ரேடியோ டவர் வந்து பிளாஸ்ட் பண்றதுக்காக அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கிற இடத்த
எல்லாத்துலயும் வந்து பாம்பு செட்டப் பண்றான். அண்ட் ஹீரோவுக்கும் இங்க தானே எங்கேயோ லேப் இருக்குங்கிற மேட்டரும் தெரியும். அதனால அந்த லேப்லயும் போய் நீ பாம்பெல்லாம் வச்சுட்டு வாங்குற மாதிரி ஹீரோவையும் அனுப்பி விடுறான். அண்ட் இதே நேரத்துல நம்ம ஹீரோயினுமே ஒரு சோல்ஜரை மிரட்டி தன்னோட தம்பி இருக்கிற இடத்த கேட்கும்போது அவனுமே ஒரு ரூம் அவனை நீக்கி விட்டுட்டு உள்ளதான் இருக்கிறான், போய் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னா இவளும் சரின்னு நம்பி போய் எட்டி பாக்குறாளா. சோ இவ இப்படி பார்க்காத நேரத்துல அந்த சோல்ஜர் கண்ணை எடுத்து போட்டு தலான்னு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்து ஹீரோ அடிச்சு போட்டுறான். அவன் அந்த லெபார்டரியை பிளாஸ்ட் பண்ணலான்னு தானே வந்திருக்கான். சோ அதனால தான் இவளையும் காப்பாத்திட்டு இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இருக்கும், தம்பி இருக்க மாட்டான் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போகும்போது அந்த நாசி படையை சேர்ந்த ஒருத்தனை ஹீரோ அடிச்சு போட்டு இருந்திருப்பான்ல, அவன் அந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது. போதாத குறைக்கு ரூமை வேற க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டு போக அந்த ரூம்குள்ள இருந்து சில உருவங்கள் வெளியில வருது. இதே நேரத்துல அந்த லெபார்டரிக்குள்ள இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வெளியில வர வைக்கிறதுக்காக 2 பேர் வெளியில நின்று ஷூட் பண்ணியிருந்திருப்பானுங்களே. இப்போ மாட்டிக்க கூடாதுங்கிறங்காட்டி காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க, பின்னாடியே சேஸ் பண்றாங்க. அதுவே அந்த லெபார்டரிக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ அந்த குட்டி பையனை கண்டுபிடிச்சிடுறாங்களா. கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு இருந்தா ஹீரோ இல்லை நான் இந்த லெபார்டரிக்கே பாம்பு செட் பண்ணி ஆகணும், அதனால நீ போ நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு அவளை அனுப்பி விட்டுட்டு ஹீரோ ஒரு பக்கம் போக அதுவே ஹீரோயினும் அவளோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அந்த ட்ரைனேஜ் வழியாக தான் எஸ்கேப் ஆகலான்னு இருப்பாங்க. 2 பேருமே அந்த ட்ரைனேஜ்குள்ள வந்தோடனே யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி அப்படியே வெளியில தூக்கி எறிகிறாங்க. யார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அது ஒரு மியூட்டேட்டான ஒரு ஜாம்பியா இருக்கும். அடுத்தது அந்த குட்டி பையனே பிடிக்கலான்னு இருக்க ஹீரோயின் அவ கையில் இருக்கிற கன்னை வச்சு ஃபயர் பண்ணி அட்டென்ஷனை தான் பக்கமே வச்சிருந்திருக்கா. இந்த கேப்ல அந்த பையன் ட்ரைனேஜ் வழியாக எஸ்கேப் ஆயிடுறானா. இப்போ அந்த மியூட்டேட் ஆன அந்த ஒரு ஜாம்பியுமே ஹீரோயினை போட்டு தள்ளான்னு கிட்ட வரும்போது அவ தவடாலேயே ஃபயர் பண்றா. ஆனா ஷூட் பண்ணிட்டு அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது தலையே கம்ப்ளீட்டா நசுக்குனா தான் அது இறந்து போகும் போல. அது திருப்பியுமே ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் இந்த கேப்ல எஸ்கேப் ஆகி ஆல்மோஸ்ட் வெளியில வந்துட்டா. ஆனா அப்படி வந்த அந்த இடத்துல அங்க என்ட்ரன்ஸ்ல இந்த ஃபிளேம் த்ரோயர் இருக்கும், அவள் தான் அதை எடுத்து அந்த மியூட்டேட் ஆன பாடியை அதே இடத்துல பஸ்பமாக்கிட்டு கிளம்புறான். ஒரு பக்கம் அந்த தாடிக்காரன் பாம்பு செட் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஹீரோவும் பாம்பு செட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல. ஆனா தாடிக்காரனை பிடிக்கிறதுக்காக அந்த கேப்டன் வந்திருப்பானா. மியூட்டேட் ஆன காரணத்தால அந்த கேப்டன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுவே நம்ம ஹீரோவை தருகிறதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ற அந்த டாக்டர் வந்திருக்க நல்ல வேலை அந்த ஆள் ஏதோ வயசான ஆளா இருந்த காரணத்தால ஹீரோ ஈஸியாவே அவனை காலி பண்றானா. ஆனா நம்ம தாடிக்காரனால அதை பண்ண முடியல. ஏன்னா அந்த மியூட்டேட் ஆன ஆளு நம்ம தாடிக்காரனை போட்டு அடி அடின்னு அடிச்சு ஹீரோயினோட வீட்டுல வச்சு இந்த கேப்டனை தாடிக்காரன் தானே கயிறுல கட்டி விட்டு அடிச்சிருந்திருப்பான். அதே மாதிரி அங்க ஏதோ இந்த மீட் எல்லாம் தொங்க விடுறதுக்கான ஹூக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ஹூக்கை எடுத்து அவனோட நெஞ்சிலே இறக்கி விட்டு தொங்க விட்டு இருந்திருக்கான். எப்படி நீ எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட இது பல மடங்கு சூப்பரா இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தாடிக்காரன்ட்ட இருக்கிற ஒரு கத்தி ஒன்று இருக்கும், அதை ஒரு நக்கிள் மாதிரி மாட்டிட்டு வச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ பின்னாடியில இருந்து யாரோ அவனை ஷூட் பண்றாங்க, அது ஹீரோவாக இருக்கும். ஆனா ஹீரோவுக்கு இந்த கேப்டன் ஒரு மியூட்டன்டா இருக்கிறாங்கிற மேட்டர் தெரியாம தேவையில்லாம இருக்கிற புல்லட்ஸ் எல்லாத்தையும் அவனோட செஸ்ட்ல ஷூட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுறான். இப்போ அந்த கேப்டன் ஹீரோவையும் பிடிச்சி தூக்கி போட்டு அந்த இடத்துல வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. தண்ணியில முக்கி ஆல்மோஸ்ட் ஹீரோவை சாகடிக்கிற நிலைமையில இருக்கும்போது இந்த கேப்ல அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல அவனை தான் அங்க தொங்க விட்டு இருந்திருக்கானே. இருந்தாலும் உயிரோட இருக்கிற காரணத்தால எப்படியோ கையெல்லாம் வச்சு நெம்பி கிம்பி அதுல இருந்து வெளியில வந்தவனும் சாக போறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆகையால் எப்படி செத்தா என்னன்னு அந்த ஒரு சீரமை எடுத்து அவனுக்கு அவனே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். அதன் விளைவு ஒரு பெரிய ஒரு இரும்பு பைப் எடுத்து கொண்டு வந்து அந்த கேப்டனோட நெஞ்சிலேயே சொருக. பழைய காயங்கள் தான் வலிக்காதோ என்னமோ புது காயங்கள் அங்க வலிக்க செய்து. இருந்தாலும் அந்த பெரிய ராடை புடுங்கி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நார்மலா அந்த தாடிகாரன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். பிளஸ் 2 மியூட்டன்ட்டும் அந்த இடத்துல அடிச்சுக்க. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அந்த தாடிகாரனை அவன் அடிச்சு போட்டுறான். ஸோ இப்படியே ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தாடிகாரனுமே ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், அதை எடுத்து கேப்டன் கிட்ட தள்ளி விட்டுட்டு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறான். அண்ட் ஹீரோவும் அந்த ஒரு சிலிண்டரை ஃபயர் பண்ண ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. நல்ல வேலை ஹீரோவுக்கும் அந்த தாடிகாரனுக்கும் பெருசா எதுவும் ஆகலினாலும் சரின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு இருந்தா அந்த தாடிகாரன் ஹீரோவை போக வச்சுட்டு அவன் அந்த ரூமை லாக் பண்ணிக்கிறான். நீக்கடா உன்னையும் காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த தாடிக்காரனுக்கு கிளியராகவே தனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற விஷயம் புரியுது. அதனால எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்தை பத்தி நீ எங்கேயும் வாய திறந்துடாதங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஆளுங்க கிட்ட கூட இதை பத்தி சொல்லிடாத, இதை கண்டிப்பா நம்ம ஆளுங்களும் மற்றவங்க மேல பயன்படுத்துறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்த ஃபைனலா பிளாஸ்ட் பண்ணலான்னு இருக்கும்போது அந்த கேப்டனுமே என்னதான் சிலிண்டர் வெடிச்சிருந்தாலும்
திருப்பியும் உயிரோட எந்திரிச்சு வர, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வர, இதான் எப்படியும் சாக போறோமேன்னு அந்த தாடிக்காரன் அந்த மொத்த இடத்தையும் வெடிக்க வைக்கிறான். ஒவ்வொரு இடமா வெடிச்சு வெடிச்சு ஹீரோ எப்படியோ வெளியில வந்து விழுகிறான். அந்த சர்ச்சை கம்ப்ளீட்டா காலி. இதே நேரத்துல ஹீரோவையும் அந்த தாடிக்காரனையும் எதிர்பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா இப்ப ஊர் மக்கள்லாம் வச்சிருந்திருக்க ரேடியோல ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகுது. இவங்க இந்த பகுதி இருக்குதுல்ல, இந்த இடத்த நாசி சோல்ஜர்ஸ் வந்து கைப்பற்ற வச்சிருந்தாங்களாமா. ஸோ இப்போ கைப்பற்றின இடத்த திருப்பியுமே வந்து பிரான்சஸ் சேர்ந்தவங்க எல்லாரும் கைப்பற்றிட்டாங்க. இப்போ இந்த லொகேஷன்ல இருக்கிற நீங்க எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த டவுனுமே அந்த ஃப்ரீயான லொகேஷன்ல ஒன்று விஷயம் கேள்விப்பட்டு அவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் அங்க தண்ணி மரமா நடந்து வரும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்டு தாடிக்காரன் பொழைக்கலன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்த தான் திருப்பி மீட்டுட்டாங்கல்ல, ஆகையால் யூஎஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரும் அங்க வந்து கேம்ப் அமைச்சிருந்திருப்பாங்க. அப்போ அந்த சர்ச்ல என்னென்ன இருந்தது அப்படிங்கிற இந்த மிஷினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் கேட்பாரு, அந்த ரேடியோ டவரை தாண்டி அந்த இடத்துல வேற ஏதாவது ஒன்று இருந்துச்சா, அதாவது லேப் மாதிரி சம்திங் இருந்துச்சா, ஏன்னா இந்த ஜெர்மன் காரணங்க அதெல்லாம் பண்ற ஆளுங்க தானே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்க அந்த இடிஞ்சு போன சர்ச்சுக்கு வந்து தோண்டிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அங்க எதுவுமே இல்லை, வெறும் ரேடியோ ஸ்டேஷன் மட்டும்தான் இருந்துச்சுங்கிற மாதிரி ஹீரோ அதை மறைச்சிடுறான். அவரோட கடைசி ஆசைப்படி இந்த மேட்டருங்கிறது வெளியில யாருக்கும் தெரிய வரல. கூடவே அங்க கேம்ப்ல அடிப்பட்ட சில சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினுமே மருத்துவம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஊரு விட்டு ஊரு வந்ததுல நமக்கு ஒரு மகிமை ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.